சோஸ்தா. ஆ இது ஒரு ரூம் பாது. இது ஒரு ரூமு. இந்த பக்கம் ஜன்னல், அது ஏசி, எல்லாம் ஏசிலாம் இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இது ஒரு ரூமு. இது ஹால். இது ஹால். இது ஒரு ரூமு. இது ஒரு ரூமு. இது ஒரு ரூமு. இதுலேயும் ஏசி இருக்குது. அட்டாச் பாத்ரூம் இது. இதில் ஒன்றும் இல்லை, மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம். நல்லா பெருசாக இருக்கும். அதுவே ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த நல்லா பெருசாக தான் இருக்கும். இது வந்து ஹால். இது டைனிங் ஹாலு, சாப்பிட்றது. இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். இது நம்ம ஒரு ரோட்டுக்கு வெளியே போகிறது. இது டைனிங் ஹாலு. இது கிச்சன். இது கிச்சன் நல்ல பெருசாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிச்சன்லேயே 2 ஜன்னல் இருக்கும். இது ஒரு ஜன்னல், இது ஒரு ஜன்னல். இது ஒரு கபோர்டு ஹாலில். இது ஒரு ரூம், சாமி ரூம் மாதிரி. இது சாமி இல்லை, இன்னும் திறந்து காட்டுறோம். இது வந்து அது அட்டச்சிட்டு, இது நார்மல். இது போதும். வெளியே சும்மா வெளியே வர விருந்தாளிங்கெல்லாம் வராங்க இல்லையா, அதுக்காக இந்த பாத்ரூம். டாய்லெட் வந்து பக்கத்தில் இருக்குது. இது வந்து வெளியில் பேக் சைடு, வீட்டுக்கு பேக் சைடு. வீட்டுக்கு பேக் சைடு இந்த ஒரு வீடு பேக் சைடு. பணம் இதில் ஒரு சந்து வரும், பார்த்துக்குங்க. இது ஒரு டாய்லெட் நார்மல். யாராவது விருந்தாளிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க யாராவது வந்தாங்கன்னா இது ஒரு இதில் தனியாக இது பண்ணலாம். அது வந்து ஃபேமிலி வந்தாங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இது. பார்த்துங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறோம். ரூமு. இது ஏசி ஓடுது, சாத்திக்கிறேன். இது வந்து கீழே. இது மெத்த. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இதுக்கு அது சாவி அவங்ககிட்ட இருக்குது. அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, இப்போ கேட்டு வாங்க முடியாது. தற்காலிகமாக நான் காமிக்கிறேன். இதே தான். இது உள்ளே போனோம். இது உள்ளே போனாக்கா ஒரு ஹாலு, 3 ரூம் இருக்குது. இதில் ஒரு ஹால், 3 ரூமு. அவுட்டரில் தான் பாத்ரூமு, டாய்லெட்லாம் இருக்குது. இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. மொட்டை மாடியில் இந்த அளவு, வீட்டோட அளவு எப்படியோ அதே அளவு தான் மொட்டை மாடியும். அதான் நேரடியாக வந்தாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டோட எலிவேஷன் காமிக்கிறேன். இது மோட்டர் சைக்கிள் விடுறதுக்கு இந்த இடம். அந்த கேட்டு இருக்கிறது வந்து வேறு இடம். அது பக்கத்து ஃப்ளாட்டு. இது வரைக்கும் தான் அவங்க ஃப்ளாட்டு. இந்த கேட்டு இருக்கிற வரைக்கும் தான், கேட்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ளாட்டு. நான் ஏற்கனவே பேக் சைடு காமிச்சேன்னா அந்த இடம் அது நேராக. இது கிடையாது, இந்த செவரு இது கிடையாது. இது வந்து வேற ஆள். இது பக்கத்து வீடு. வண்டி விடுற இடம், வண்டி பார்க்கிங்கு. டேங்க்கு. இது முனிசிபாலிட்டி தண்ணி வாட்டர். இதெல்லாம் அந்த பேக் சைடு கட்டின சந்தி. இவ்வளோ நீட்டு வரும். இப்போ இது வந்து பார்க்கிங், வண்டி பார்க்கிங். எப்படியும் ஒரு ஸ்கூட்டர், 2 ஸ்கூட்டர், ஒரு 4 ஸ்கூட்டர் நிறுத்தலாம். இந்த பக்கம் கூட நிறுத்தலாம், இங்கே கூட ஒரு ஸ்கூட்டர் நிறுத்தலாம். வெளியில் வந்துட்டேன். இது பக்கத்தில் இருக்கிற இடமா அவங்க தான். இது கொடுக்கல அவங்க. இதுலேருந்து, இந்த கேட்லேருந்து, இந்த பிளாக் கேட்லேருந்து அவங்க வீடு. அப்படியே திருப்பிடுவேன் நான் கேமராவை. நீங்களும் அதேமாதிரி திருப்பி பார்த்துங்க. ரெண்டு கேட்டு. இது கார் விடுறதுக்கு அந்த கேட்டு. இது வந்து நம்ம நார்மலாக நடக்கிறதுக்கு அந்த கேட்டு. இந்த மோட்டர் சைக்கிள் பக்கத்தில் அந்த க்ரே கலரில் இருக்கிறது எல்லாம் அவங்க வீடு தான். க்ரே கலர் வரைக்கும். அந்த செடி இருக்கிறது வந்து பக்கத்து வீடு.
இதுதான் அவங்க வீட்டோட வேல்யூவேஷன். இதுதான், அது மொட்டை மாடி. அந்த கருப்பு கேட் இருக்குது, பெரிய கேட்டு, அது வரைக்கும் அந்த கருப்பு கேட்டில் இருந்து 2வது கேட்டு இந்த செடி இது வரைக்கும் அந்த வீடு. எப்படியும் இது 40 வரும், 40க்கு 60 வரும்னு நினைக்கிறேன். 40க்கு 60க்கு மேலே வரும், 60 வரும், 40க்கு 60 இந்த அளவுக்கு வந்து நேராக பார்த்தாக்கா இன்னும் தெரியும் உங்களுக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ் இது. ஓகேவா, பார்த்துக்கினீங்களா? இதில் ஒரு கேட் வரும், வெளியில் ஒரு வைக்கலாம், மேலே துணி காய போகிறதுக்கெலாம் இடம் நிறைய சேஃபாக நிறைய பெரிய இடமா இருக்குது, நல்லாயிருக்கும். இந்த நீங்கள் கார் வச்சுருந்தா கார் வெளியில் விடணும் அவசியம், வெளியில் விடனா கூட விடலாம், யாரும் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து முட்டு சந்து இது, அது நேராக இருக்கிறது வந்து முட்டு சந்து. கார்லாம் பாரு, எத்தனை கார் நிற்கிது பாருங்கள், முட்டு சந்து. அப்போ இங்கே கார் விடலாம், ஏன்னா இப்போ கார் போக்குவரத்து கிடையாது. இதுதான் அந்த வழி. அப்படி வந்து இப்படி அந்த லெஃப்ட்டில் வந்து இப்படி திரும்பணும், நேராக இப்படி திரும்பினாக்கா அது இந்த வீடு நேராக வீடு வந்துடும். ஓகேவாப்பா, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துங்க, தற்காலிகம் காட்டுறான், நேரில் பார்த்துங்க அப்புறம்.